ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல முட்டை குருமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த முட்டை குருமா சப்பாத்தி, ரொட்டி, இட்லி, தோசை, அப்புறம் ரைஸ் ரெசிபி இது எல்லாத்துக்கூடயும் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. நம்ம வகை வகையா நிறைய செய்ய வேண்டியது இல்லைங்க. இந்த முட்டை குருமா ஒன்று செஞ்சோம்னா போதும், ரைஸ் கூட அப்புறம் டிஃபன் கூட எல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். சரி வாங்க, இப்போ நல்ல கிரீமியான முட்டை குருமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முட்டை குருமா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா பொருளெல்லாம் அரைச்சிக்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, கூடவே 5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. குருமா அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பை 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துடலாம். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் ஊற வச்சிருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துடலாம். முந்திரியும் கசகசாவும் நீங்கள் எவ்வளோ நேரம் நல்லா ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு குருமா வந்து நல்லா க்ரீமியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குருமாவும் நல்லா திக்காகுங்க. அதனால முந்திரியும் கசகசாவும் 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே நல்லா ஊற வச்சிடுங்க. இப்போ இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம முட்டை குருமா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம். உங்களுக்கு மிளகாய் தூள் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பதில் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கோங்க, அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது லைட்டா கலர் மாறினதுக்கு அப்புறமா இது கூட 5 முட்டை வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை லைட்டா அங்கங்க கொஞ்சமா கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்துடலாம். முட்டை இது மாதிரி லைட்டா கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிட்டு சேர்த்துட்டீங்கன்னா அது கூட உப்பு காரம்லாம் இறங்கி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க 2 கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம், அது வந்து உங்களுடைய விருப்பம்தான். முட்டை உள்ள சேர்த்திட்டு மீடியம் ஹீட்லயே ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்துடுங்க. முட்டை எந்த அளவுக்கு நல்லா வறுப்படுதோ அந்த அளவுக்கு முட்டை சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க. மீடியம் ஹீட்ல வச்சு வருங்க, அப்பதான் நல்லா வறுப்படும். பாருங்க, இப்போ முட்டை நல்லா வறுபட்டுருச்சு. இதை தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேன்ல இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனீங்கன்னா போதும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 லவங்கம், ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது லைட்டா கலர் மாறினதும் கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுதை உள்ள சேர்த்துடலாம். வெங்காயம் விழுது உள்ள சேர்த்திட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. குருமாவுக்கு எப்பயுமே வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்க்கிற போது அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணுங்க, அப்பதான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க, இப்ப வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்க, இப்ப தக்காளியும் நல்லா சாஃப்டா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. நீங்க ஒவ்வொரு பொருள் சேர்க்கிற போதும் இது மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க, அப்பதான் குருமா வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்ப இது கூட காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துடலாம். நான் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்துக்கோங்க, அப்பதான் ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் சாப்பிடுற மாதிரி டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. தயிர் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்க கலந்து விடாம விட்டீங்கன்னா அது திரிஞ்சு போன மாதிரி ஆயிடுங்க. இது மாதிரி நல்லா கலந்து விட்டீங்கன்னா தான் நல்லா திக்கா கிரீமியா கிடைக்கும். பாருங்க, இப்ப நம்ம போட்ட மசாலா பொருள் தயிர் எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் விழுதையும் உள்ள சேர்த்துடலாம். உங்களுக்கு குருமா அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற பொருளை எல்லாம் அப்படியே டபுள் மடங்கா அதிகமா சேர்த்துக்கோங்க. இந்த குருமாவே நம்ம 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுல இருக்குங்க. இப்ப தேங்காய் விழுதை உள்ள சேர்த்திட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். பாருங்க, இப்ப தேங்காய் விழுதும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம முந்திரியும் கசகசாவும் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால குருமா வந்து நல்லாவே திக்காகுங்க. அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்திடுங்க.
தண்ணி சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். குருமா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம முட்டைகளை உள்ள சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல ஆகிடுச்சு. குருமாவும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம மூடி ஓபன் பண்ணிட்டு வறுத்து எடுத்து வச்சிருக்கிற முட்டைகளை உள்ள சேர்த்துடலாம். முட்டை உள்ள சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துட்டு தேவைப்பட்டா கொஞ்சமா சேர்த்திடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம முட்டை வறுக்கிற போதும் உப்பு சேர்த்திருக்கங்க. அப்புறம் வெங்காயம் தக்காளி வதக்கிற போது உப்பு சேர்த்திருக்கோம். இப்ப டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும் கொஞ்சமா சேர்த்திடுங்க. இப்ப திரும்பவும் கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஹீட்லயே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்ப 10 நிமிஷம் போல ஆகிடுச்சு. குருமாவும் நல்லா திக்காயி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல கடைசியா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த கரம் மசாலாவுடைய ரெசிபி லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நீங்க எப்படி பண்றதுன்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க. கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, அப்புறம் பொடி பொடியா கட் பண்ண கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டா கலந்து விட்டுடுங்க. லைட்டா ஒரு கொதி வந்தாலே போதும். கடைசியா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்டே சேர்க்கறத விட கடைசியா சேர்க்கிற போதுதான் அதோடைய ஃபிளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க, அவ்வளவுதான். நம்ம முட்டை குருமா ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு இப்போ ரொம்பவே டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் முட்டை குருமா ரொம்ப சூப்பரா தயாராயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.